மரியாதையை வாழ்க. அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனல்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான தகவல்களை இந்த நெடுந்தொடரில் நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லாரும் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அதனால் உங்களுடைய வசதிக்காக, பார்க்காதவங்களுடைய வசதிக்காக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுடைய லிங்க்கும் அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் வீடியோவிலிருந்து இன்றைய வரைக்கும் வந்த வீடியோக்கள் அத்தனையும் அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்கான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்பானவர்களே, ஜெபமாலை என்பது மாதா கொடுத்ததால் அது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்குது. இந்த ஜெபமாலை நம்ம நினைப்போம், இது சாதாரணமாக நம்ம நினச்சிட்ருக்கோம் ஜெபமாலையை. அதனால் நிறைய பேர் ஜெபமாலையை வேண்டதில்லை, ஜெபமாலை பக்தியிலே இல்லாமல் இருப்போம். அல்லது ஜெபமாலை பக்தியில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஆழ்ந்த மாதாவுக்கு உண்டான பக்தியோடு இந்த ஜெபமாலையை சொல்லாமல் மெக்கானிக்கல் அப்படியே மனப்பாடமாக வேகமாக சொல்லிட்டு போவோம். ஆனால் ஜெபமாலை என்பது எல்லா புதுமைகளையும் செய்கின்ற வல்லமை மிக்க ஆயுதம். இது ஜெபமாலை நோய்களை குணமாக்குகிறது. இன்றைக்கி பார்க்க போகிற புதுமை அதுதான். நோய்களை, அதாவது டாக்டரால் கைவிடப்பட்டவங்க கூட இந்த ஜெபமாலை ஜெபித்து நோயிலிருந்து விடுதலை ஆகியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒருவர், எல்லாருக்குமே கத்தோலிக்க உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர். அவர் ஃபாதர் பேட்ரிக் பெய்டன். அவர் அயர்லாந்தில் பிறந்தவர். அவருக்கு பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆகிறதுக்கு குருமடத்துக்கு போகிறார். ஆனால் அவருக்கு டிபி நோய் இருக்கிறத கண்டறிகிறாங்க. அதனால் அவர் என்ன ஆகுதுன்னா முன்னை எடுக்க முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். தான் ஆசைப்பட்ட குருவாக முடியலன்ற வருத்தம் அவருக்கு இருந்துச்சு. டிபின்றதுனால ரொம்ப சீரியஸாக அதை பார்த்தாங்க எல்லோரும். இது டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது, இது குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் நம்பிக்கையாக இருந்தார், அதுதான் ஜெபமாலை. மாதா என்ன இந்த ஜெபமாலை மூலம் என்னுடைய டிபி நோயை குணமாக்குவாங்க, நான் ஃபாதர் ஆவேன் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. மாதாவுடைய உதவியை அவர் நாடினார். ஜெபமாலையை தான் அவர் ஜெபித்தார். டாக்டருங்கள்ட்ட போகல, ஏன்னா டாக்டருங்கள்லாம் கை விட்டாங்களே, எந்த மருந்து கொடுத்தாலும் வேலைக்கு ஆகுது, நிம்மதிக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர் நம்பிக்கை வைத்து உலகத்துக்கே மிகப்பெரிய டாக்டர் மாதா, அவங்க கொடுத்த மருந்து இந்த ஜெபமாலை இருக்குன்ட்டு அவர் நம்பிக்கை தொடர்ந்துச்சு. ஜெபமாலை வேண்டிக்கிட்டே இருந்தார். மாதா அதிசயத்தை செஞ்சாங்க. அவருடைய டிபி நோய் குணமானது. எப்படி குணமானுச்சுன்னு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. தான் குணமானால், ஜெபமாலையால் நான் குணமானேன்னா இந்த ஜெபமாலை பக்தியை பரப்புறதுக்கு என் வாழ்நாள் முழுசும் செலவு பண்ணுறேன்ட்டு மாதாட்ட அவர் வேண்டினார். மாதா அவருடைய ஜெபங்களை ஏற்றுறாங்க. ஜெபமாலை மூலம் கேட்ட அந்த வரத்தை கொடுத்தாங்க. டிபி நோய் நீங்கினுச்சு. அவர் தன்னுடைய ஆசைப்பட்ட மாதிரியே குருவானவராகி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ஜெபமாலை பக்தியை பரப்புவதற்காக அவர் செலவிட்டார். அவருக்கு மாதா கொடுத்த ஞானத்தால் இந்த ஜெபமாலை பக்தி அவர் பேச ஆரம்பித்தார்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. 20 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் ஒரு மீட்டிங்கில் அவருடைய டாக்கை கேட்குறதுக்கு, உரையை கேட்குறதுக்கு, ஜெபமாலை பற்றிய உரையை கேட்குறதுக்கு கூடினாங்க. அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் போனார். பல நாடுகளுக்கு போய் இந்த ஜெபமாலை பக்தியை பரப்பினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு உலகம் முழுசு எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி, ஆனால் அதை யார் சொன்னாங்கன்னு தெரியாது. அது என்னென்னா, கூடி ஜெபிக்கும் குடும்பம் குலையாது அப்படின்ட்டு நம்ம சாமியாருங்க நிறைய பேர் நமக்கு பிரசங்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா. அந்த புகழ்பெற்ற வார்த்தையை சொன்னது அந்த ஃபாதர் பேட்ரிக் பெய்டன் தான். ஃபேமிலி ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் அப்படின்னாரு. கூடி ஜெபிக்கும் ஒரு குடும்பம் குலையாதுன்ற வார்த்தை. அதுதான் எங்கே பார்த்தாலும் அவருடைய மீட்டிங்கில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பேனராக இருக்கும். அவருடைய மீட்டிங்கில், ஜெபமாலை பற்றிய மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா அதை வைப்பாங்க. ஸோ இப்படி மாதா நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமே ஜெபமாலைக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நமக்கு தெரிந்த ஒரு குருவானவர் பேட்ரிக் பெய்டன். ஆக அன்பானவர்களே, ஜெபமாலையால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம ஜெபமாலையை தொட மாட்டோம், எடுக்க மாட்டோம். வேண்டுறப்ப நமக்கு தூக்கம் வரும், கொட்டாய் வரும், ஜெபமாலையை அப்புறம் வேண்டிக்கலாம் அப்படின்ட்டு சோம்பேறித்தனம் வரும். இது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம், தள்ளி போடுவோம். ஆனால் மாதா இதுக்குத்தான் வல்லமை கொடுத்துருக்காங்க, ஜெபமாலைக்கு தான் வல்லமை கொடுத்துருக்காங்க. அந்த ஜெபமாலையை ஜெபிக்க விடாமல் சாத்தான் நம்மளை சுற்றி வரும்.
நாம் அதை விரட்டி அடிச்சுட்டு இதை கையில் எடுத்து வேண்டணும்னா மாதா நம்ம கூட இருப்பாங்க, நம்ம கேட்கின்ற வரம் கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்களும் மாதாவின் தூதராக இருக்கலாம். பேட்ரிக் பைட்டனை போல் நீங்களும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் ஜெபமாலை பக்தி பரப்பலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் சேரணும். ஜெபமாலை பக்தி உலகம் முழுவதும் பரவ வேண்டும். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்று வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே. மரியாயே வாழ்க. நன்றி.